சமர்ப்பித்திடும் வாய்ப்பினை நல்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே நாடும் நமது நாடும் நமது நாடும் நமதே நாற்பதும் நமதே என்று சூழலித்து பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவை உற்று நோக்கின்ற விதத்தில் வெற்றி கொடி நாட்டி தலைமையேற்ற நாள் முதல் அனைத்து தேர்தல்களின் வெற்றி முரசு கொட்டிய தமிழ்நாயகர் நம் அன்பு முதல்வர் அவருக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இளைஞரின் இனிமை அன்பு உடன்பிறப்பு அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே திண்டுக்கல் மாவட்டத்துக்கு டிசம்பர் 2022 டிசம்பர் 23 நாள் என் தொகுதியான இடைக்கோட்டைக்கு வந்து அங்கே மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணம் தமிழகத்தை பசுமை மாநிலமாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய விதத்திலே உலக சாதனையாய் சுமார் 120 ஏக்கரிலே 6,40,000 மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்து தானும் அதிலே ஒரு மரக்கன்றை நட்டு இன்றைக்கு அந்த பகுதியிலே சுமார் இந்த கோடை காலத்தில் மட்டும் 20 மழை தொடர்ந்து 8 கிலோமீட்டர் ரேடியஸில் மழை பெய்திருக்கிறது என்பதை மாமன்ற உறுப்பினருக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தமிழ்நாட்டை சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம் மூலம் தன்னிகரா மாநிலமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் அருமை இளவல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 8,418 கிலோமீட்டர் பயணித்து 22 நாட்களிலே 122 கூட்டங்களில் 3,726 நிமிடங்கள் பேசி நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற உறுதுணையாக இருந்த மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், வருங்கால தமிழ்நாட்டை வழிநடத்த உள்ள மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற கட்சி தலைவர் அனைவருக்கும், அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும், என்னை வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை 1996 முதல் 6 முறை ஒட்டத்தரம் தொகுதியிலே தொடர்ந்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கி இருக்கின்ற அந்த தொகுதி மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அதே போல என்னை வெற்றி பெற செய்ததற்கு பெரிதும் உறுதியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள், தோழமை கட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், என்னுடைய சார்பாக திண்டுக்கல் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு உணவுத்துறைக்கு சுமார் 10,500 கோடி ரூபாய் மானியமாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லுக்கான மாநில அரசினுடைய ஊக்கத்தொகை மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டு காலத்திலே 3 முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மே 7ஆம் தேதி பொறுப்பேற்ற பின்பு அந்த ஆண்டு 2021 1/10/2021 முதல் கடந்த 10 ஆண்டுகளாக நெல்லுக்கான ஊக்கத்தொகை உயர்த்த வழங்கப்படவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சன்னரகத்துக்கு 70 ரூபாய் இருந்ததை 100 ரூபாயாகவும், பொது ரகத்துக்கு 50 ரூபாய் இருந்ததை 75 ரூபாயாகவும் உயர்த்தி 1/10/2021 முதல் அந்த ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். கடந்த 2023 அந்த சன்னரகத்துக்கான ஊக்கத்தொகை 100லிருந்து 107 ரூபாயும், பொது ரகத்துக்கு 75 ரூபாயிலிருந்து 82 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கினார்கள். நேற்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே மாண்புமிகு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர், நானும் மற்ற தலைமைச் செயலாளர், எங்கள் துறையின் அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்ட கூட்டத்திலே அவர் நெல்லுக்கான ஊக்கத்தொகை அறிவித்தார்கள். அதாவது வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சன்னரகத்துக்கு 107 என்பதை 130 உயர்த்தி, பொது ரகத்துக்கு 82 என்பதை 105 உயர்த்தி இந்த ஆண்டு வருகின்ற செப்டம்பர் 1 முதல் இன்றைக்கு ஒரு குவிண்டாலுக்கு நெல் 2,450 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கார்கள். அடுத்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னோம். அந்த வாக்குறுதியை நேற்றைக்கு முதலமைச்சர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அடுத்த ஆண்டு 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கார். ஆட்சி எங்களுக்கு இன்னும் 22 மாதம் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த 2,500 ரூபாய்க்கு மேலே செல்லும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 3 ஆண்டு காலத்திலே நெல்லுக்கான ஊக்கத்தொகை சுமார் 1,200 கோடி ரூபாய் தமிழக அரசு வழங்கியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, வேலைவாய்ப்பு பருவகால பணியாளர்கள் 591 பேர் இன்றைக்கு நிரந்தரமாக்கப்பட்டுள்ளார்கள்.
பணியின் போது இறந்த ஊழியர்களின் வாரிசுகள் 233 பேர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. 3467 பேர் பருவகால பட்டியலிடத்தர், உதவுவர், காவலர் என்ற பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். ஆக மொத்தம் 4297 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டது. சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு 40 கிலோ மூட்டை எடை கொண்ட மூட்டையை தூக்கும் கூலி செய்கின்ற வேலையாட்களுக்கு கடந்த காலத்திலே ₹3.25 இருந்துச்சு. மாண்பு முதலமைச்சர்கள் தஞ்சையிலே நடைபெற்ற விழாவிலே அதை மூட்டைக்கு கூலிக்கு ₹10 வைத்து கொடுத்தார். பருவகால பட்டியல் எழுத்தர், உதவருக்கு தினப்படியாக ₹120, காவலருக்கு தினந்தோறும் ₹100 இன்றைக்கு அந்த தினப்படியை வழங்கி ஆண்டுக்கு ₹83 கோடி கூடுதல் செலவானாலும் பரவாயில்லை, அதை இந்த அரசு வழங்கும் என்று அந்த தொழிலாளருக்கு உதவி செய்தவர் மாண்பு முதலமைச்சர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய மாமன்ற உறுப்பினரெல்லாம் குடும்ப அட்டை வேண்டும், பல ஆண்டுகளாக பல மாதங்களாக விண்ணப்பித்தும் எங்களுக்கு குடும்ப அட்டை கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தால் 15 நாளில் குடும்ப அட்டை வழங்கப்படும் என்று சொன்னோம். அதன்படி மாண்பு முதலமைச்சர்கள் தலைமையிலான கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற முதல் தற்போது வரை 5,79,393 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்தற்சமயம் பெறப்பட்ட 2,92,443 விண்ணப்பங்களில் 9,784 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு ஆதாரங்களுடன் சரிபார்க்கப்பட்டு குடும்ப அட்டைகள் அச்சிடும் நிலையில் உள்ளன. மீதமுள்ளவற்றை அரசு பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வந்துவிட்டது. 3 மாதமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கூட விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் தேர்தல் கமிஷனர் கேட்டு பார்த்தார், விலக்கு கொடுக்கவில்லை. எனவே அதனால் குடும்ப அட்டை வழங்குவதற்கு காலதாமதமாகிவிட்டது. எனவே தகுதியுள்ள அத்தனை நபர்களுக்கும் அந்த குடும்ப அட்டை வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மாண்பு ராஜேஷ்குமார் அடிக்கடி சொல்வார், முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகளை முன்னுரிமையுள்ள குடும்பங்களாக மாற்ற வேண்டும் என்று. முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகளிலிருந்து 5,05,045 குடும்ப அட்டைகள் முன்னுரிமையுள்ள குடும்ப அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளன. இதனால் இன்றைக்கு 48,96,394 பேர் பயன்பெற்றுள்ளனர். அதே மாதிரி மாண்பு உறுப்பினர் ஒரு கோரிக்கை வச்சிருக்கார். அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள முன்னுரிமை குடும்ப அட்டை பயனாளியின் எண்ணிக்கை 3,64,65,360 ஆகும். முன்னுரிமை குடும்ப அட்டையிலிருந்து இறப்பு, புலம்பெயர்வு, குடும்ப அட்டைதாரன் தற்போதைய பொருளாதார நிலை உயர்வு ஆகியவற்றால் ஏற்படும் எண்ணிக்கையின் அடிப்படையில் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகளாக PHS வகை மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் மே 21 முதல் மே 24 வரை தகுதியுடைய 5,05,045 முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் முன்னுரிமை குடும்ப அட்டைகளாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்தியோதய அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளாக மாற்றப்பட்டு 48,96,394 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் பொது விநியோக திட்ட தரவு தொகுப்பில் வகை மாற்றம் செல்லுது. மாண்பு உறுப்பினர் காலையில் சொன்னார். எனவே இது கலெக்டர் ஆஃபீஸ்லேயே அந்த டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா இங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று கோரிக்கை வச்சார். எப்போதும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 21,099 அட்டைகள் முன்னுரிமை அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளன. தற்போது 582 மனுக்கள் மட்டும் பரிசீலனை உள்ளது. மாநில அளவில் தரவு தொகுப்புகள் பராமரிக்கப்படுவதால் மாவட்ட ஆட்சித்தலைவரமோ அல்லது மாவட்ட வழங்கல் அலுவலரிடமோ அட்டையை மாற்றும் அதிகாரம் வழங்குவதால் ஏற்படும் சாதக பாதங்களை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டேன். அதே மாதிரி ரேஷன் அட்டை தொலைஞ்சிச்சு வச்சுங்க, நகல் அட்டை பிரிவில் நம்ம பெரிய சிரமம். தாலுகா ஆபீஸுக்கு போகணும், அதே மாதிரி போய் வட்ட பார்த்து மனு கொடுக்கணும். அந்த செலவு அதிகமாக 2 முறை 3 முறை அந்த அட்டை பெறுவதற்கு செல்ல வேண்டும். அதை தவிர்க்கும் வண்ணமாக மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அரசு பொறுப்பேற்று வந்து இணைய வழியிலே ஆன்லைன் மூலமாக பணம் 50 ரூபாய் செலுத்தினா அந்த நகல் அட்டை தபால் துறையின் மூலமாக வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதை மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதுவரை 4,54,635 நகல் குடும்ப அட்டைகள் அஞ்சல் வழியில் வழங்கப்பட்டுள்ளன என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுப்பொலிவோடு இன்றைக்கு நியாய விலைக்கடைகள் இருக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் எங்களை கூப்பிட்டு அறிவுரை கூறினார்.
தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளின் தோற்றத்தில் அழகாகவும் உட்கட்டமைப்பில் வசதியாகவும் விளங்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் ஆணையிட்டார். அதன்படி 6839 கடைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 9356 கடைகள் ISO 9001 தர சான்றிதழும் 2050 கடைகள் ISO 28000 தர சான்றிதழும் பெற்றுள்ளன. சிறந்த விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் இந்த கழக அரசு பொறுப்பேற்றவுடன் வழங்கப்பட்டு வருகிறது. பொது விநியோக திட்டத்தில் முதுகெலும்பாய் இருக்கும் நியாய விலைக் கடையின் விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்களின் பணியை ஊக்குவிக்கும் வண்ணம் மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறந்த விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்களுக்கு ஆண்டுதோறும் மொத்த ரொக்க பரிசாக 6,25,000 ரூபாய் சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகின்றன. 1000 ரேஷன் கடை பிரிக்கும் சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க. மாண்பு உறுப்பினர் சீனிவாசன், மாண்பு உறுப்பினர் அசோகன், பேரவைத் தலைவர் என்று கோரிக்கை வச்சாங்க. 1000 குடும்ப அட்டைக்கு மேலுள்ள நகரப்பகுதியிலும் 800 குடும்ப அட்டைக்கு மேலுள்ள ஊரக பகுதியிலும் நியாய விலைக் கடைகளை படிப்படியாக பிரித்து புதிய கடைகளை திறந்து வருகிறோம். மே 21 முதல் 31/5/2024 வரை இதுவரை 699 முழு நேர நியாய விலைக் கடைகளும் 1310 பகுதி நேர நியாய விலைக் கடைகளும் மொத்தம் 2009 நியாய விலைக் கடைகள் புதிதாக திறக்கப்பட்டிருக்கிறது. மாண்பு உறுப்பினர்கள், நான் ஏற்கனவே சொன்னபடி எங்கெங்கெல்லாம் நியாய விலைக் கடை பிரிக்க வேண்டும் என்று அங்கிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், கூட்டுறவு சங்கத்தின் இணைப்பதிவாளர், மாவட்ட வழங்கல் அலுவலகத்திலே மனுக்கள் கொடுங்கள். அது அதுக்கு காலதாமதம் ஏற்பட்டால் என்னையோ என்னுடைய செயலாளர் அல்லது ஆணையரிடத்திலே கொடுங்கள். அந்த கடையெல்லாம் பிரித்து தருவதற்கு மாண்பு முதலமைச்சருடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நியாய விலைக் கடைக்கு சொந்த கட்டணம் என்று சொன்னீங்க. இப்போ அவர் சொன்னார், மாண்பு உறுப்பினர் சிவகாசி, சட்டமன்ற உறுப்பினர் அசோகன், அதாவது நாங்கள் 3 கடை கட்டியிருக்கிறோம், நகரத்தில் திறக்காம 3 வருஷம் இருக்குன்னு சொன்னார். எனவே இது சம்பந்தமாக நகராட்சி துறை சேர்ந்த அதிகாரிகளும் எங்கள் துறை அதிகாரிகளும் கலந்து பேசி அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இப்ப எந்தெந்த கடைகள் கட்டி திறக்கப்படாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் திறப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். 31/5/2024 அன்றைய நிலவரப்படி 36,954 நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் 19,872 நியாய விலைக் கடைகள் சொந்த கட்டடத்திலும் 9,285 நியாய விலைக் கடைகள் வாடகையில்லா கட்டடத்திலும் 7,797 நியாய விலைக் கடைகள் வாடகை கட்டடத்திலும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வாடகை கட்டடத்தில் செயல்படும் நியாய விலைக் கடைகள் சட்டமன்ற உறுப்பினர் நிதி, பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சியிலிருந்தும் மற்ற இதர திட்ட நிதியின் மூலமாக சொந்த கட்டணம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2021 முதல் மே 24 வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3,191 கடைகளுக்கு சொந்த கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அவைக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எங்க தொகுதியில கிளைக்கடை தரதுக்கெல்லாம் 7 லட்சம் ரூபாய்க்கு உடனே புது கடை எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்தே கட்டிருந்தோம். இப்ப 55க்கும் கட்டியாச்சு. ஊரகத்துறை அமைச்சர் ஊருக்கு கொடுத்திருக்காங்க 500 கடை, அதெல்லாம் ஃபுல் டைம் கட்டணம் தான் கொடுத்திருக்காங்க. மாண்பு பேரவைத் தலைவருக்கு ஊரகத்துறை அமைச்சர் 500 கடை கொடுத்திருக்காங்க. அது ஃபுல் டைம் ஸ்டாஃப் தான் கட்டணம் சொல்லி கொடுத்திருக்காங்க. பார்ட் டைம்ல எம்எல்ஏ ஃபண்ட்ல, எம்பி ஃபண்ட்ல, மற்ற யூனியன்ல ஜெனரல் ஃபண்டு அது பண்ண முடியாது. மாநகராட்சியில் ஊரக வளர்ச்சி செய்ய முடியாது. நீங்க எம்எல்ஏ ஃபண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி ஏதாச்சும் சிஎஸ்ஆர் ஃபண்ட், சமூக சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல ஏதாச்சும் வாங்கி கட்டினீங்கன்னா பரவாயில்ல. மதுரையில் பெரிய மினிஸ்டர் இருக்கார், மாண்புமிகு மூர்த்தி இருக்காரு, பணிவாரி பத்திரப்பத்துறை அமைச்சர், அப்படி சொல்லி யாராச்சும் பெரிய தொழிலதிபர் பிடிச்சி சிஎஸ்ஆர் ஃபண்ட் வாங்கி நிறைய கட்டடம் கட்டுங்க. மதுரை பூரா, மாநகர் பூரா அங்கீகரிக்கும் பிரதிநிதி வாயிலாக இந்தியமையா பொருட்கள் வசதி. இங்கே மாண்பு உறுப்பினர் சீனிவாசன் அவர்களும் அசோகனும் சொன்னாங்க, மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தவர்கள், மருத்துவமனையிலே சிகிச்சை பெறவெல்லாம் ரேஷன் கார்டு கடையில் வந்து பொருள் பெற முடியல, வீட்டுக்கே பொருள் கொடுக்காம சொன்னீங்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன். இருந்தாலும் நியாய விலைக் கடைக்கு நேரடியாக சென்று பொருட்களை பெற இயலாத மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடல் நலம் கொண்டியவர்களுக்கு தங்களுக்கு இந்தியமையா பொருட்களை பெறுவதற்காக நீங்க யாராவது அவர்கள் ஒரு பிரதிநிதியை நியமனம் செய்து பெற்றுக்கொள்ளும் வசதி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 31/5/2024 வரை 3,05,437 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அங்கீகார சான்று வழங்கப்பட்டு 2,76,733 குடும்ப அட்டைதாரர்கள் தொடர்ந்து தங்களால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி மூலமாக இன்றைக்கு இந்தியமய பொருட்களை நியாய விலைக் கடையிலே பெற்று பயனடைந்து வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ரேஷன் கடைக்கு போறோம். இப்ப என்னன்னா பயோமெட்ரிக் கண்டிப்பா இருக்கும் சொல்லி ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு. ரேக கைரேக பஞ்சாத்த பொருள் கிடைக்கும்.
ஆனால் சில நேரங்களில் வயல்வெளிக்கு செல்லுகிறவர்கள் ரேகை அழிஞ்சவரெல்லாம் ரேஷன் கடைக்கு போனால் பயோமெட்ரிக் வேலை செய்வதில்லை. சென்ற ஆண்டே மாண்பு முதலமைச்சருடைய அரசு முதலமைச்சருடைய கலந்து இனிமேல் பயோமெட்ரிக்கும் இருக்க வேண்டும், கண் கருவிழி ஐரைஸ் என்ற முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். அதற்காக மாண்பு முதலமைச்சர்கள் நிதி ஒதுக்கி இன்றைக்கு சில அதே மாதிரி இன்றைக்கு கண் கருவிலியே எப்படி எடுப்பீங்க, அது எவ்வளவு யார் எடுப்பா அவங்களுக்கு எளிமையா இருக்கணும். கிராமப்புறத்துல நிறைய வேலை செய்வாங்க, மண்வெட்டி எல்லாம் வச்சு வேலை செய்து ரேகையே இல்ல ஒருத்தருக்கும், அதுக்கு தான் ஐரைஸ் கொடுத்துட்டோம். அதை யார் எடுப்பா எப்படி எடுப்பாங்கிறது தெளிவுபடுத்துங்க, கொஞ்சம் எளிமைப்படுத்துங்க. கைவிரல் ரேகை பதிவு முறை மூலம் பொருள் வழங்கும் நடைமுறை தற்போது உள்ளது. அதில் சில இடங்களில் கைவிரல் ரேகை பதிவு சரியாக வராததால் பொருள் பெறுவதில் தாமதமும் சிரமம் ஏற்படுவதாக அறிந்து இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து கண் கருவி சரிபார்ப்பு முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று முதலமைச்சருடைய கேட்டு அதை இந்த அவையிலே நான் கூறியிருந்தேன். கண் கருவி சரிபார்ப்பு முறையை பொதுமக்கள் பொது விநியோக திட்ட பொருள் பெறும் வகையில் சென்னை சேப்பாக்கத்தில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இப்போது தற்போது தமிழ்நாட்டிலே 9182 கடைகளில் இந்த முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விரைவில் அனைத்து கடையிலும் கண் கருவி சரிபார்ப்பு முறை செயல்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு ஏதாவது சந்தேகம் என்றால் எங்களுடைய அதிகாரிகளை ஒரு சந்தேகம் இல்ல. 36,000 கடையில 9,000 கடைக்கு இது அனுமதிச்சிருக்கேன். மீது எல்லா கடைக்கும் விரைவில் 2-3 மாத காலத்துக்குள்ளாக அனைத்து கடையிலும் கண் கருவிலி பொருத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு, அதுவரை அந்த கைரேகை பதியாதவர்களுக்கு பொருட்கள் கொடுப்பதற்கு ஒரு உத்தரவு போடுங்க, அவ்வளவுதான். கண்டிப்பாக அது ஏற்பாடு செய்யப்படும் என்பதை கடையெல்லாம் கண் கருவி இல்லையோ அதுல கைரேகை வரலன்னா கொடுத்திருக்க கண்டிப்பா அதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த முதலமைச்சர் அரசு பொறுப்பேற்ற உடனே ஒரு தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நெல்மணி நிறைய நனைஞ்சிருச்சு, மலையில் நனைஞ்சிருச்சு. மாண்பு முதலமைச்சர்கள் மாண்பு வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சரும் என்னையும் உடனடியாக நீங்கள் வீட்டுக்கு பெறப்பட்டு வாருங்கள் என்று சொன்னாங்க. எங்க இருக்குன்னு கேட்டாங்க. சென்னையில் தான் இருக்குன்னு சொன்னோம். 2 பேரும் வீட்டுக்கு போனோம். இனிமேல் தமிழ்நாட்டில் மழை பெஞ்சா நெல் எங்க அடிக்கிறீங்க திறந்த வெளியில 103 இடங்களில் நம்ம கிராமங்களில் தட்டு போட்டிருப்போம், தார்பாய் போட்டு மூடி இருப்போம். அதே மாதிரி இருக்குது. எனவே அதையெல்லாம் சொந்த இடத்துல வைப்பதற்கு உங்க வேளாண்மை துறை, கூட்டுறவுத்துறை, அதே மாதிரி மற்ற எந்தெந்த துறையில் இடம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அதற்காக மாண்பு முதலமைச்சர்கள் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் ஏற்கனவே இருந்த கிடங்கு வசதிகளுடன் இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழ்நாட்டில் மேற்கூரையுடன் கூடிய நவீன சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. 4.03 லட்சம் மெட்ரிக் டன் சேமிக்கும் வகையில் 333 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேமிப்பு தளங்கள் கட்ட மாண்பு முதலமைச்சர்கள் ஆணையிடப்பட்டு 2.83 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு தளங்கள் திறக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. மீதியுள்ள சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இதனால் கொள்முதல் செய்த நெல்லை திறந்த வெளியில் சேமிப்பதை குறைத்தும் நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து உடனுக்குடன் நெல்லை அனுப்பி வைத்ததன் காரணமாக தரமான அரிசி கொடுக்க நேர்ந்ததோடு அரசுக்கும் கணிசமான தொகையை மீதப்படுத்தியுள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் அப்துல் சமத் அவர் சொன்னது போல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மக்களுக்கு தரமான அரிசியை தொடர்ந்து வழங்கி நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் மத்தியிலே இன்னைக்கு குடும்பத்தார் அனைவரையும் பாராட்டையும் நம் முதல்வருடைய அரசு பெற்றிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி சென்ற ஆண்டு சிறுதானிய ஆண்டு ஐக்கிய நாடு சபை அறிவித்திருக்கிறது. அதை ஒட்டி மாண்பு முதலமைச்சர்கள் சிறுதானியத்தை எந்த மாவட்டத்திலாவது வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே முதல் முறையாக கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு இன்னைக்கு தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களில் அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகு வழங்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலே தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் KMS 2022 முதல் 2024 மே 6 வரை 1659 டன் கேழ்வரகு கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 38.46 காசுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு இன்றைக்கு 940 விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக விவசாயிகளிடத்திலிருந்து அந்த கேழ்வரகு 25 ரூபாய் 26 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க ஆனால் இடைத்தரகர்கள். ஆனால் மாண்பு முதலமைச்சருடைய அரசு 38 ரூபாய் 46 காசு கொடுத்தனால
விவசாயிகள் கேழ்வரகை இன்றைக்கு அதிகமாக அந்த மாவட்டங்கள் எல்லாம் பயிர் செய்து வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் இங்கே மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு பற்றி சொன்னாங்க. ஒன்றிய அரசால் மாநிலத்துக்கு வழங்கப்பட்டு வரும் மண்ணெண்ணெய் 2006 ஏப்ரல் திங்களிலிருந்து 59,852 கிலோ லிட்டராக இருந்த நிலையில் இந்த ஒதுக்கீடு படிப்படியாக குறைக்கப்பட்டு 1/4/22/21 அன்று 7,536 கிலோ லிட்டராக குறைக்கப்பட்டு மீண்டும் 2,882 கிலோ லிட்டர் வரை குறைக்கப்பட்டு தற்போது 1/4/2024 முதல் வெறும் 1,084 கிலோ லிட்டர் தான் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக மாண்புமிகு ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதினோம். அதிகரிக்க கோரி தொடர்புடைய அமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தும் நம் மாநிலத்தில் எரிவாயு இணைப்புகள் அதிகமுள்ளதால் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். மலைப்பகுதியில் குறிப்பாக கொடைக்கானல், வால்பாறை, நீலகிரி, ஏலகிரி, ஏற்காடு, கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை போன்ற மலைப்பகுதியிலே வசிக்கின்ற மக்களுக்கு அந்த மண்ணெண்ணெய் தேவை என்பது அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு 8,000 கேயலாக இருந்ததை இன்னைக்கு 1000 கேயலாக 3 வருடத்திலே குறைத்திருக்கார்கள். எனவே இன்னைக்கு நாம் பலமுறை போராடி பார்த்து விட்டோம். மாண்பு உறுப்பினர்லாம் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு குறைவாக இருக்குது என்று சொன்னார்கள். ஒன்றிய அரசிடம் பல முறை வலியுறுத்தியும் இன்னும் அவர்கள் அதுக்கு செவிசாய்க்கவில்லை. எனவே கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் கலந்து ஆலோசித்து அதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே கட்டப்பட்ட தமிழ்நாடு சேமிப்பு கடன் நிறுவனங்கள் அதுல காம்பவுண்ட்ஸ் இல்ல, தரை மோசமா இருக்குது. அதே மாதிரி அங்க வேலை பார்க்கின்ற தொழிலாளர்களா தங்கமிடம், கழிப்பிட வசதி எந்த வசதியும் இல்லாமல் அதை சீர் செய்வதற்காக மாண்பு முதலமைச்சர்கள் இன்றைக்கு 90 கோடி ரூபாய் நிதி கொடுத்து அந்த பணியெல்லாம் புனரமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி நேரடி கொள்முதல் நிலையங்கள் தமிழ்நாட்டிலே 4000 நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதுல 230 இடங்களில் மட்டும்தான் இன்னைக்கு 625 நேரடி நெல் கொள்முதல்கள் மட்டும்தான் நிரந்தர கட்டணங்கள் இருக்கிறது. ஆனால் மற்ற இடங்களில் வாடகை அடிப்படையிலும் தற்காலிக கீற்று கொட்டையை மற்றும் திறந்தவெளி நிலங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் நெல் சாகுபடி அதிகமுள்ள இடங்களில் எல்லாம் நிரந்தர நேரடி கொள்முதல் நிலையங்களை அரசு படிப்படியாக நிறுவி வருகிறது. 100 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் 230 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இதுவரை 77 கொள்முதல் நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 153 நேரடி கொள்முதல் நிலையங்கள் கட்டுமான பணியில் இன்றைக்கு பல்வேறு நிலையில் உள்ளன என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி உள்ளவர் உதவி மையம் அறுவடை நெல் செய்த நெல்லை நேரடி கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்வது மற்றும் இது தொடர்பான தகவலை பெறுவதில் உழவர் பெருமக்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை தீர்ப்பதற்காக உழவர் உதவி மையம் என்னும் தொலைபேசியை இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக தலைமை அலுவலகத்தில் இயங்கும் உழவர் உதவி மையத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-599-3540 6 இணைப்புகள் மூலம் விவசாயிகள் நெல் விற்பனை தொடர்பான ஆலோசனை விளக்கம் கேட்பதுடன் புகார்களும் அளிக்க முடியும். இந்த சேவை தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து 21/10/2021 முதல் தற்போது வரை 12,925 அழைப்புகள் பெறப்பட்டு தொடர்புடைய மண்டல அலுவலர்கள் மூலம் உழவர்கள் விரும்பிய சேவைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி விவசாயிகளுக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் வழங்கப்பட்ட தொகை 7/5/2021 முதல் 26/6/2006 நேற்று வரை 22,97,343 விவசாயிகளிடமிருந்து 1,31,90,778 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 28,245 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. அதே மாதிரி அரவை ஆலைகள் கடந்த ஆட்சியிலே 376 அரவை ஆலை தான் நினைச்சு அரைக்கின்ற திறன் சுமார் 5.5 லட்சம் மெட்ரிக் டன். மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு இன்றைக்கு அந்த அரவை ஆலைகளின் எண்ணிக்கை 633 உயர்த்தி அரைக்கும் திறனை 11,50,000 மெட்ரிக் டன் மாதந்தோறும் அரைத்து இன்றைக்கு கலசாற்றல் என்ற இயந்திரம் ஒவ்வொரு மில்லிலும் 50 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு கலசாற்றல் பொருத்தினால்தான் அந்த மில்லுகளுக்கு அரவை ஆலைகளுக்கு நெல் வழங்கப்படும் என்று அறிவுரை கூறினோம். அதன் அடிப்படையிலே 639 அரிசி ஆலையிலும் 50 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒவ்வொருவரும் கலசாற்றல் பொருத்தியிருக்கார்கள். அதனால் கடந்த ஆட்சியை போல இல்லாமல் நெல்லை அதிக நாள் இருப்பு வைக்காமல் விரைவாக நெல்லை அரைத்ததால் தற்போது நியாய விலை கடையில் தரமான அரிசி தொடர்ந்து பழுப்பு கருப்பில்லாமல் வழங்கப்பட்டு வருது.
அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை உட்பட அனைத்து பொருளின் தரத்தை உறுதி செய்த மாவட்ட வழங்கல் அலுவலர் தலைமையிலே ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொது விநியோக திட்ட குறைதீர்வு முகாம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வட்டந்தோறும் மாதத்துக்கு ஒரு முறை குறைதீர்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. மே 2021 முதல் 24 வரை பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், அட்டை வகை மாற்றம் போன்ற 1,96,642 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு இன்றைக்கு அதை தீர்த்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறை தீர் ஆணையங்கள் காலியாக இருந்த 31 தலைவர் மற்றும் 57 உறுப்பினர் பணியிடங்களை விரைந்து நிரப்பப்பட்டு முழுவீச்சில் செயல்பட துரித நடவடிக்கைகள் மேற்கொண்டதன் விளைவாக பல ஆண்டுகால நிலையில் இருந்த நுகர்வோர் வழக்கெல்லாம் விரைந்து முடிக்கப்பட்டு தற்போது 17 மாவட்டங்களில் 100க்கும் குறைவான வழக்குகளே நிலுவையில் உள்ளன. குடிநீர் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறையை வலுப்படுத்தி குற்றங்களை தடுப்பதற்காக திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூர் புதிதாக காவல் கண்காணிப்பாளர்கள் இரண்டு பேரை நியமித்திருக்கிறோம். அதேபோல புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட 6 மாவட்டங்களிலும் 6 அலகுகள் தோற்றுவிக்கப்பட்டன. 7/5/2021 முதல் 31/5/2000 வரையிலான நமது ஆட்சியில் 23,42,85,564 ரூபாய் மதிப்பிலான பொது விநியோக திட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மொத்தம் 26,842 வழக்குகள் பதியப்பட்டு 27,378 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கடத்தலில் ஈடுபட்ட 227 நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 5,537 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 5,995 வாகனங்கள் ஏலம் மூலம் இன்றைக்கு தீர்வு செய்யப்பட்டன. கடந்த ஆட்சியின் இதே கால கட்டத்தை ஒப்பிடும்போது 2 மடங்குக்கு மேலான அரிசி, அதேபோல 3 மடங்குக்கு மேலான மதிப்புள்ள பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2 மடங்கு கைது, வாகன கைப்பற்றலில் 60% அதிகம், வாகன கழிவில் 206% முன்னேற்றம் என குறிப்பிடத்தக்க சாதனையை இந்த துறை எய்துள்ளது. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் வேளாண் விளைபொருள் மற்றும் அரசு சார் நிறுவனங்களில் இதர பொருளை சேமித்து வைக்க கிடங்கு வசதிகளை செய்து வருகிறது. 2021 ஆண்டு 78% இருந்த கிடங்கு பயன்பாட்டு திறன் தற்போது 95% உயர்ந்தும் 81.44 கோடி ரூபாய் இருந்த வருவாய் 133.44 கோடி ரூபாய் உயர்ந்தும் 22.01 கோடியாக இருந்த நிகர லாபம் 31.51 கோடி ரூபாயாக உயர்ந்தும் உள்ளன. மொத்தம் 10,200 மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்ட 3 புதிய கிடங்குகள் கட்டப்பட்டு 7.61 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளலிருந்து 7.71 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது. உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கத் துறையின் அனைத்து அலகுகளும் கடந்த 3 ஆண்டுகளில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நானும் மரியாதைக்குரிய ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர், தளி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் மலைப்பகுதியில் கடை பிரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். ஒரே நேரத்தில் 10 கடை போய் மலைப்பகுதியில் திறந்தோம். திறந்த சமயத்தில் கடை திறந்துட்டு நிகழ்ச்சியெல்லாம் முடித்து பெறப்படும் சமயத்தில் ஒரு பெண்மண் மலைவாழ் பெண் ஒருவர் வந்து நான் மைக்கில் பேசணும்னு சொன்னாங்க. என்னமான்னு கேட்டேன். இல்லை, அரசுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. சொல்லுன்னு சொன்னேன். அவர் சொன்னாங்க, நாங்கள் இந்த கடை பிரிக்காட்டி 8 கிலோமீட்டருக்கு நான் இந்த கடைக்கு வந்து பொருள் வாங்கிட்டு போகணும். வர்றதுக்கு 8 கிலோமீட்டரு, செல்வதற்கு 8 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர் வந்துட்டு போனாத்தான் பொருளை வாங்க முடியும். அதனால இன்னைக்கு இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். எனவே இதை மாண்பு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். உள்ளபடி எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே இப்படி பல்வேறு வசதிகளை இன்றைக்கு மாண்பு முதலமைச்சருடைய அரசு மக்களை மகிழ்விக்கும் அரசாக திகழ்கிறது. அதே மாதிரி இந்த கடந்த அதான் பேசுறேன், நேரம் விட்டேன். துவரம்பருப்பு பாமாயில் மே 2024 மாதத்திற்கான 20,000 மெட்ரிக் டன் துவரம்பருப்பு மற்றும் 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த புள்ளி கொஞ்சம் கேட்டுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். ராஜேஷ், 8/4/2024 அன்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கோரி கடிதம் அனுப்பப்பட்டது. அதே 17/4/2024 தான் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறப்பட்டது. அதே மாதிரி 18/4/2024 தேதி அன்று மே 24 மாதத்திற்கான 20,000 மெட்ரிக் டன் மற்றும் பருப்பு மற்றும் 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு நாளிதழ்களில் விளம்பர அறிவிக்கை வெளியிடப்பட்டன. மே 2024 மாதத்துக்கான ஒப்பந்த புள்ளிகள் 2/5/24 அன்று திறக்கப்பட்டு 6/5/2024 அன்று தகுதியுள்ள ஒப்பந்ததாரர்களுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 12/5/2024 அன்று பாமாயில் ஒப்பந்ததாரர்களுக்கு
13/5/24 அன்று துவரம்பருப்பு ஒப்பந்ததாரர்களுக்கும் கொள்முதல் ஆணைகள் வழங்கப்பட்டன. அதன்படி மே 2024 மாதத்துக்கான பாமாயில் பாக்கெட்டுகள் அனைத்து அங்காடிகளுக்கும் 100% வழங்கப்பட்டுவிட்டது. அதே மாதிரி துவரம்பருப்பனை பொறுத்தவரையிலே மே 2024 ஒதுக்கீடான 1,89,80,000 கிலோவில் 1,68,25,000 கிலோ, அதாவது 90% இன்றைக்கு வழங்கப்பட்டது மே மாசம். அதே மாதிரி ஜூன் 2024 மாதத்துக்கான 20,000 மெட்ரிக் டன் துவரம்பருப்பு மற்றும் 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்த ஒப்பந்த புள்ளி கோருவதற்காக தேர்தல் ஆணையத்தில் 7/5/2024 நாங்க கடிதம் கொடுத்தோம். எப்ப அனுமதி வந்துச்சு தெரியுங்களா? 27/5/2024. அப்புறம் அது வந்த பின்னாடி அதை அடுத்து ஒப்பந்த புள்ளி கோருவதற்கான விளம்பர செய்தி 10 நாள் கொடுக்கணும். அது 8/6/2022 பிரசுரம் செய்யப்பட்டது. அதற்குரிய ஒப்பந்த புள்ளியானது 8/6/2024 திறக்கப்பட்டன. அதன் பிறகு 11/6/2022 தகுதியுள்ள துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஒப்பந்தம் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 20,000 கேட்டா அவங்க பருப்பு சப்ளையர் பெரும் 13,000 மெட்ரிக் டன் தான் கனடா மஞ்சள் பருப்பு கொள்முதல் செய்வதற்கு 3 ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் 1,10,00,000 பாமாயில் பாக்கெட் கொள்முதல் செய்வதற்கு 4 ஒப்பந்தக்காரர்களும் 13/6/2024 கொள்முதல் ஆணைகள் வழங்கப்பட்டது. மேலும் கூடுதலாக தேவைப்படும் துவரம்பருப்பினை பெறும் விதமாக ஏற்கனவே மே மாதத்திற்கு கொள்முதல் செய்த ஆணைகள் வழங்கப்பட்ட துவரம்பருப்பு 4 ஒப்பந்தக்காரர்களுக்கு கூடுதலாக 25%க்குரிய 3,750 மெட்ரிக் டன் துவரம்பருப்பினையும் கொள்முதல் ஆணைகள் 5/6/2024 வழங்கப்பட்டன. அதை தவிர மே 2024 மாதத்திற்கான 24 மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ள வகை ஜூன் மாதம் வரை பெற்றுக்கொள்ள. ஆகவே இப்ப மே மாசம் கூட முடிஞ்சிச்சு. ஜூன் மாசம் இன்னும் 3 நாள் தருது. அதுக்குள்ள நம்ம அந்த பொருளை கொடுக்க முடியாது. ஜூலை முதல் வாரத்திற்குள்ளாக ஜூன் மாதத்துக்கான பொருட்கள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கிடைத்துவிடும் என்பதை இந்த நேரத்தில் மாமன்ற உறுப்பினருக்கும் வெளியிருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே ஜூன் மாதத்துக்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஒதுக்கீட்டு அளவினை முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சியாக இருந்த போதும் ஆளுங்கட்சியாக வந்த போதும் தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று வரும் நம் மாண்பு முதலமைச்சர்களின் தலைமையில் கீழ் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கத்துறை சார்பில் கடந்த 3 ஆண்டுகளில் 56 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதிலே 34 அறிவிப்புகள் நிறைவேற்றியுள்ளோம். 22 அறிவிப்பு பணிகள் நிறைவேற்றியுள்ளது. இத்துறையின் 3 ஆண்டு சாதனை பட்டியல் தொகுப்பு தனித்தனியே மாண்பு உறுப்பினர் பார்வைக்கு வழங்கப்பட்டது. புதிய அறிவிப்புகள் இன்னைக்கு மொத்தம் 20 அறிவிப்பு இருக்கு. 3 அறிவிப்பு மட்டும் நான் படிக்கிறேன். மற்றவற்றை இந்த சபையிலே நான் படித்த கருதி சட்டமன்ற பதிவேட்டிலே அதை பதிவு செய்யுமாறு மாண்பு பேரவைத் தலைவர்களுக்கு கோரிக்கை வைத்து பொது விநியோக திட்டத்திற்கு 41,250 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 29 புதிய வட்ட செயல்முறை குளங்கள் கட்டப்படும். 18,000 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 6 நவீன சேமிப்பு தளங்கள் உள்ளிட்ட 20 அறிவிப்புகளை சட்டமன்றத்தில் படித்ததாக கருதி சட்டமன்ற பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் 59 வெற்றி தீர்மானங்களை கொடுத்தீர்கள். மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் இந்த மன்றத்திலே சிலவற்றுக்கு பதிவு சொல்லியிருக்கிறேன், விளக்கம் தெரிவித்திருக்கிறேன். சிலவற்றுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றுவதற்கு நான் கண்டிப்பாக முயற்சி எடுப்பேன் என்பதை தெரிவித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்திருக்கின்ற வெற்றி தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி இந்த துறை நல்ல முறையில் செயல்படுத்த உறுதியாக இருந்த மாண்புமிகு மரியாதைக்குரிய கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் கே கோபால் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும் தமிழ்நாடு சேமிப்பு நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு ரங்கநாதன் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்களுக்கும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் முதன்மை செயலாளர் ஆணையர் திரு ஹர்சகாய் மீனா இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும் தமிழ்நாடு சேமிப்பு நிர்வாக இயக்குனர் திரு எஸ் பழனிசாமி இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய திரு அண்ணாதுரை இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு காவல்துறை தலைவர் திரு ஜோசி நிர்மல்குமார் இந்திய காவல் பணித்துறை அவர்களுக்கும் கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் மருத்துவர் நா சுப்பியன் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும் மற்றும் துறையின் அனைத்து உயர் அலுவலருக்கும் ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.